ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டெய்லரிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது 3 டாட் ப்ளவுஸ்ல அந்த டாட் புடிச்ச துணி வந்து இந்த மாரி உள் சைடு தெரியும். பாருங்க, இந்த மாரி நமக்கு தெரியும். இது தெரியாம இன்விசிபிளா எப்படி நம்ம ஸ்டிச் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த டிப்ஸு பிகினரா இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லரா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க, நம்ம இந்த லைனிங் ப்ளவுஸுக்கு தான் நம்ம இன்விசிபிள் டாட் பிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாரி லைனிங் மெட்டீரியலையும், ப்ளவுஸ் மெட்டீரியலையும் இந்த மாரி கரெக்ட்டா அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க இந்த மாரி கரெக்ட்டா அலைன் பண்ணிட்டு, நம்ம இந்த 3 டாட் ப்ளவுஸ்க்கு நம்ம அந்த இன்விசிபிள் டாட் வந்து புடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கப் ஷேப்க்குள்ள இருக்கிற அந்த டாட் வந்து நம்ம இன்விசிபிளா புடிக்கலாம். அந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல கரெக்ட்டா நீங்க தையல் போட்டுக்குங்க. இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப வந்து நைஸா இருக்கு. இந்த மாரி நீங்க ஸ்ட்ரெய்ட்டா நீங்க தையல் போடும்போது, அந்த கப் ஷேப்பும் உங்களுக்கு ஷார்ப்பா வரும். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். கப் ஷேப் வந்து ஷார்ப்பா ஸ்டிச் பண்றது எப்படின்னு. வீடியோ பார்க்காதவங்க சேனல்ல வந்து வீடியோ இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த லைனிங் மெட்டீரியல் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு பாருங்க, நம்ம லைனிங் மெட்டீரியலையும், ப்ளவுஸ் மெட்டீரியலையும் அப்படியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிட்டு பாருங்க, இந்த இடத்துல நம்ம அக்கட் பாயிண்ட் போட்டிருக்கோம். இங்கிருந்து நீங்க அந்த டாட் வந்து புடிக்கணும். நீங்க நார்மல் மெஷினா இருந்ததுன்னா, டாட் வந்து புடிக்கிறதுக்கு முன்னாடி டானிங் பண்ணிக்கங்க. அதே மாரி ஃபினிஷிங்லயும் நீங்க டானிங் வந்து பண்ணிக்கணும். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு, எக்ஸஸா இருக்கிற பீஸர கட் பண்ணிடுங்க. தென் பாருங்க, இத வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். பாருங்க, உங்களுக்கு அந்த டாட் புடிச்ச துணி வந்து உள்ள போயிடுச்சு பாருங்க. அந்த லைனிங் மெட்டீரியலுக்குள்ளயும், ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு சென்டர்ல அந்த துணி வந்து போயிடும். பாருங்க. இத வந்து நம்ம இப்படி வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த தையல் போடும்போது, அந்த உள்ள இருக்கிற துணி உங்களுக்கு சுத்தமா தெரியாது. உங்களுக்கு உள் சைடு இந்த மாதிரி வரும். பாருங்க, வெளி சைடும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா வரும். இப்ப நமக்கு வெளி சைடு எப்படி வருதோ, அதே மாரி தான் உள் சைடும் உங்களுக்கு அந்த டாட் வந்து வரும். அந்த துணி வந்து எங்கேயுமே தெரியாது. இன்விசிபிளா இருக்கும். நம்ம ப்ளவுஸ்ல சுத்திலும் தையல் போடும்போது, அது சுத்தமாவே தெரியாது. உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹூக்குப்பட்டி சைடு அந்த டாட்டும் வந்து புடிச்சு காமிக்கலாம். அதே மாரி தான் நீங்க அந்த ஸ்ட்ரெய்ட்ல ஃபர்ஸ்ட்டு தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டுட்டு, இப்போ இந்த லைனிங் மெட்டீரியல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு, ப்ளவுஸ் மெட்டீரியலையும், லைனிங் மெட்டீரியலும் அப்படியே ஃபோல்டு பண்ணி, நம்ம அந்த இடத்துல வந்து அர்கட் பாயிண்ட் போட்டிருப்போம். அந்த அர்கட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க. நம்ம அந்த துணி வந்து அந்த டாட் புடிச்ச துணி, அது சென்டர்ல வந்து போயிடும். ஸோ ப்ளவுஸ் மெட்டீரியலும், அந்த லைனிங் மெட்டீரியலும் அத வந்து இன்விசிபிள் ஆக்கிடும். பாருங்க. வெளி சைடும், உள் சைடும் உங்களுக்கு அந்த துணி வந்து தெரியாது. இது நம்ம ஹூக்குப்பட்டி சைடு நம்ம இந்த டாட் வந்து புடிச்சிருக்கோம். பாருங்க, உங்களுக்கு வெளி சைடும், உள் சைடும் அந்த டாட் துணி வந்து இருக்காது. இன்விசிபிளா இருக்கும். இப்போ ஆர்ம் ஹோல் சைடும் அதே மாதிரி நீங்க சென்டர்ல ஸ்டிச் பண்ணிக்கங்க. இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் ரொம்பவுமே நைஸா இருக்கு. ஸோ இந்த மாரி நைஸ் ப்ளவுஸ்க்கு நம்ம இந்த மாரி சென்டர்ல வந்து தையல் போடும்போது அந்த கப் ஷேப்பு ரொம்ப ஷார்ப்பா வரும். ரஃப் மெட்டீரியலா இருந்ததுனா நம்ம கொஞ்சம் ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி நைஸ் மெட்டீரியல்ல கொஞ்சம் அந்த கப் ஷேப் நீங்க கவனமா ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாரி தையல் போட்டுட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலும், லைனிங் மெட்டீரியலும் கரெக்ட்டா ஃபோல்டு பண்ணி, நம்ம டாட் பிடிக்கும்போது, உள்ள இருக்கிற டாட் துணி வந்து நமக்கு இன்விசிபிள் ஆகும். நம்ம இது 3 டாட் ப்ளவுஸ்னால இந்த 3 டாட்டுமே எப்படி இன்விசிபிளா ஸ்டிச் பண்றதுங்கிறத பொறுமையா வந்து நம்ம சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். நீங்க எப்பவுமே ஆர்ம் ஹோல் சைடு ஸ்டிச் பண்ணும்போது, டபுள் டைம் நீங்க தையல் போட்டுக்கங்க. நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் வந்து அது கிராஸ் துணியா வரும். தையல் வந்து உடைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க டபுள் டைம் வந்து நீங்க ஸ்டிச்சிங் போட்டுக்கங்க. ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸஸ் பீஸர கட் பண்ணிடுங்க. தென் இத அப்படியே வந்து இந்த மாரி ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க. அந்த டாட்டோட இது துணி வந்து உள்ள போயிடும். உங்களுக்கு உள் சைடு அந்த துணி இருக்காது. அந்த டாட் சுத்தமா இன்விசிபிளா இருக்கும். பாருங்க. உங்களுக்கு உள் சைடு 3 டாட்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த
ப்ளவுஸ சுத்தியுமே வந்து தையல் போட்டுறலாம். இந்த மாரி நம்ம தையல் போடும்போது, அந்த உள்ள இருக்கிற துணி வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து போயிடும். நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலும், லைனிங் மெட்டீரியலும் அத வந்து இன்விசிபிளா மாத்திடும். ஸோ சுத்தமா நமக்கு அந்த துணி இருக்கிறது வெளிய தெரியாது. நீங்க சுத்திலும் தையல் வந்து போட்டுட்டு எக்ஸஸா இருக்கிற பீஸ கட் பண்ணிடுங்க. பாருங்க நம்ம டாட் புடிச்சாச்சு. இது வந்து வெளி சைடு. இப்போ உள் சைடு பாருங்க. அந்த டாட் புடிச்ச துணி இன்விசிபிளா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு சுத்தமா தெரியாது. பாருங்க நம்ம 3 டாட்டுக்குமே அந்த துணி வந்து உங்களுக்கு தெரியல பாருங்க. இப்போ நம்ம அந்த அளவு ப்ளவுஸ்ல உங்களுக்கு காட்டுறோம். அது வந்து அந்த டாட் துணி வந்து எப்படி தெரியும் பாருங்க. பாருங்க. இந்த இடத்துல எப்படி தெரியுது பாருங்க இந்த துணி. நம்ம இப்ப ஸ்டிட்ச் பண்ணதுல உங்களுக்கு எங்கேயுமே அந்த துணி வந்து தெரியாது. இன்விசிபிளா இருக்கும். நீங்களும் இதே மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்க கஸ்டமருக்கு இந்த மாரி ஸ்டிட்ச் பண்ணி குடுங்க. இந்த டிப்ஸ் வந்து பிகினரா இருந்தாலும், எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.